அம்மா நான் இந்த வீட்டை மீட்டுட்டேம்மா. நான் ஜெயிச்சிட்டேம்மா. அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதா? நான் ஜெயிச்சிட்டேம்மா. அம்மா அம்மா உன் புள்ள ஜெயிச்சிட்டேம்மா. அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மா. உன்னை பார்க்க முடியாமலே போயிருமா நினைச்சு நான் பயந்துட்டேம்மா. அம்மா நான் இந்த வீட்டை மீட்டுட்டேம்மா. அம்மா அம்மா தம்பி தங்கச்சினா நல்லா பாத்துக்கிடுவேம்மா. தம்பி தங்கச்சி நீ நம்ம எல்லாரும் இங்க நல்லா வாழலாமா? அம்மா அம்மா என்ன நம்பி தானே தம்பி தங்கச்ச விட்டுட்டு போனம்மா. அம்மா இன்னும் எனக்கு உங்களை மறக்க முடியலம்மா. நீங்க துடிச்சிட்டு கண்டதை என்னால இன்னும் மறக்க முடியலம்மா. நான் தோத்து போனேன்னா நீங்க மனசு வந்து போயிருப்பீங்கல்லம்மா. என் புள்ள கல்யாண வாழ்க்கையிலும் தோத்து போயிட்டான். அவன் உத்தியோகத்திலும் தோத்து போயிட்டான்னு வந்து போயிட்டியாம்மா. உன் புள்ள ஏமாந்துகிட்டே போறான்னு பயந்துட்டியாம்மா. இல்லம்மா நான் ஒரு கிழமை ஏமாந்து போக மாட்டேன். நான் உன் புள்ளம்மா, தோத்து போக மாட்டேன். அம்மா நான் எல்லாத்துலயும் ஜெயிப்பேம்மா. எல்லாத்துலயும் ஜெயிப்பேம்மா. ஜெயிச்சிருவேம்மா. கட்டாயமா ஜெயிச்சிருவேம்மா. அண்ணா அண்ணா ஒண்ணுல தங்கம் ஒண்ணுலம்மா சும்மா ஜெயிச்சுட்டேன். விக்கி அண்ணா வீட்டை மீட்டுட்டேன்டா. சரிண்ணா. ஏய் தருண் அண்ணா உன் வயலையும் நான் சீக்கிரம் மீட்டு கொடுத்துருவேன்டா. அண்ணா கஷ்டப்படாதண்ணா. டேய் உன் வயல உனக்கு மீட்டு கொடுக்காம இருக்கும் பாரு, அதுதான்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆசை ஆசையா வயலுக்கு ஓடனியா, ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்காம ஓடனியா, உன் பொண்ணு பிள்ளைல கூட கவனிக்காம ஓடனியா. அது இல்லாம உனக்கு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. இங்க பாரு சீக்கிரம் போயிட்டு கொடுத்துறேன். இங்க பாரு உன் வழக்காப்ப இந்த வீட்டுல வச்சு சாம் சாம் நடத்துவேன். மாப்பிள்ளையும் உன்னையும் சந்தோஷமா வாழ வைப்பேன். என் தங்க புள்ள அழக்கூடாது. இங்க பாரு நாங்க இதுவே இருக்கும்போது நீ எதுக்கு அழுதா? அப்பாவை பார்க்கறேன்னு நினைச்சேன், பார்த்துட்டேன்னு. அண்ணா டேய் நீங்களாம் என் சொத்துடா. அம்மா உங்களெல்லாம் என்ன நம்பி தண்டா படிச்சுட்டு போனாங்க. விட்டுட்டேன்டா, காட்டுக்கு ஒரு கசியா விட்டுட்டேன்டா. அம்மா உயிர் போற நிலைமையில கூட என்ன நம்புனாங்கடா. டேய் பிள்ளைங்களை விட்டுறாங்கடா, தம்பி தங்கச்ச விட்டுறாதுன்னு சொல்லிட்டு என்ன நம்பி தண்டா உயிரை விட்டாங்க. விட்டுட்டேன்டா, உங்களெல்லாம் விட்டுட்டேன்டா. அழலடா ஆனா ஜெயிச்சுட்டேன், வீட்டை மீட்டுட்டேன். இங்க உன்னை சந்தோஷமா நான் வாழ வைப்பேன். இது சந்தோஷத்துல வந்துச்சு கண்ணீர், வேற ஒண்ணு இல்ல. டேய் ஆனந்த் வந்துட்டாளா? வர சொல்லியிருக்கேன், வந்துகிட்டு இருக்கா. டேய் அழகுராணி சேர்ந்து தானே வந்துகிட்டு இருக்கா. அம்மா அக்கெல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்கண்ணே. சரி. ஐயா பொண்ணு தர. அம்மா அம்மா உன்னை பார்க்க சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரத்துல பெருமையாவும் இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்ஸ்மா. இந்த ஒற்றுமையும் இந்த அன்பும் தாண்டா உங்களை இவ்வளவு தூரம் ஜெயிக்க வச்சிருக்குதே. ஒற்றுமையே பலம்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க ஒற்றுமையா இருக்கனாலதான் அந்த அன்பு தாண்டா இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வச்சிருக்குதே. தோத்துட்டோன்னு ஆளுக்கு ஒத்தசையா ஓடி போகாம தோத்தாலும் ஒன்னா நிப்போ நின்னீங்க பாரு, அதனால தாண்டா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்கணும். அம்மா இவங்க யாரு? என் பிள்ளைங்க, நான் எப்படிமா விட்டுருவேன்? சரியா இங்க பாரு, இனி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இதே மாதிரி ஒற்றுமையா நின்னு போராடணும். உங்க ஆசீர்வாதமா? சந்தோஷமா இருங்கய்யா. சரியா வீட்டுக்குள்ள போக வேண்டியதானே? இல்லம்மா எல்லாரும் வந்துகிட்டோம். அக்கா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் வரட்டும். சரியா. அம்மா நான் முத வீட்டு எடுத்தப்போ கூட இவ்வளவு சந்தோஷப்படலம்மா. அதாவது ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாது. பல இடுபாடுகளுக்கு அப்புறம் பல கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த பொருள் நம்ம கையில வரும்போதுதான் அது எவ்வளவு விலை மதிக்க முடியாதுன்னு நமக்கு புரியும். இதே வீடு உன் கையில இருந்தது, உங்களுக்கு பெருசா தெரியல. இது கைவிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு விலை மதிக்க முடியாத வீடுன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. சில கஷ்டங்கள் நமக்கு வருதே சில உண்மைகளை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான், சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் சில கஷ்டங்களே நமக்கு கொடுப்பாரு.
அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல தான் நம்ம நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும், நல்ல மனுஷர்களை புரிஞ்சுக்க முடியும், கெட்டவங்களை வேறு பக்கம் தெரியும். கஷ்டம் வர்றது ரொம்ப நல்லது. சில பாடங்களை நம்ம கத்துக்கலாம். கஷ்டம் மட்டும் வரலன்னு வச்சுக்க, பெரிய ஆபத்துல நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனாலதான் கடவுள் அப்பப்போ நமக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுத்து பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு. சில பேருக்கு கஷ்டமே வர மாட்டேங்குது, அவங்க நல்லதானே இருக்காங்க நம்ம சொல்றோம், அவங்க பெரிய ஆபத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உபத்திரவம் வர்றது ரொம்ப நல்லது. கடவுள் நல்லவங்கள தான் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு நமக்கு பாடத்தை கத்து கொடுப்பாரு. கஷ்டப்படு, அது உனக்கு நல்லது. போதுமா, இதுக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்க முடியாதுமா. டேய், இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. பாடு, உபத்திரவம், அவமானம் இதெல்லாம் நம்ம ஜெயிக்க போறதுக்கு ஒரு அடையாளம். நீ ஜெயிக்க பிறந்தவன்டா, ஆள பிறந்தவன். திருமண வாழ்க்கையிலும் ஜெயிப்ப, உன் உத்தியோகத்திலயும் நீ ஜெயிப்ப, உன் வாழ்க்கையிலும் நீ ஜெயிப்ப. தேங்க்ஸ்மா. சரியா? பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களா? அப்படி இப்ப வந்துருவாங்கம்மா, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அம்மாயில உட்கார்ந்துருக்கேன். சரிங்கம்மா, இருங்க, நான் சேர் எடுத்துட்டு வரேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, இருக்கட்டும். ரோகிணி, ஒரு வாரமா உட்காந்துட்டா நான் தானே. சரிங்கண்ணா. ஏமா, சந்தோஷமா இருங்க, யாரும் அழக்கூடாது. என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? இப்ப ஒரு அண்ணன் எனக்கு அந்த கடவுள் கொடுத்தாரு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன்னு. தங்கடா நீ. அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும். சந்தோஷமா இருடா. ஏன் அழக? உண்மைதானே, நீ அண்ணனா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் அப்படி என்னடா பேச பண்ணிட்டேன்? இதுவும் பண்ண வேண்டானே, இந்த பாசம் போதும்னு. அப்படி சொல்லுடா. மாமா, என்ன மாமா இங்க வர சொல்லிருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமான செய்திதான். எப்படி இந்த வீட்டுக்கு? எல்லாம் சந்தோஷமான செய்திதான். அம்மா, தமிழ் மீனால எங்க? மீனாக்குட்டி அத்தை எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அத்தை. நாங்க ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். அவங்க இன்னொரு ஆட்டோக்கு நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கேன். சரிம்மா, வந்துட்டு இருக்காங்கல்ல? வந்துகிட்டு தான் இருக்காங்க. என்ன மாமா? முத இந்த சாவி வச்சு இந்த வீட்டு தரமா? இதான் பொண்ணு தரங்கதே. எந்த குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுதோ அந்த குடும்பம் முன்னேறுங்கிறதுக்கு இவங்க தான் சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனந்தி, வாமா. அண்ணன் ஆனந்தி. ஆமாடா, நம்ம வீட்டுக்கு அம்மா தானே. அம்மா தாண்டா இந்த வீட்டை திறந்து வைக்கணும். ஆனந்தி, நீ மருமக இல்ல, எங்களுக்கு அம்மா மாதிரி. வா, இந்த கதை திறந்து உள்ள போமா. மாமா, நானா? மாமா, நானா? ஆமாமா, நீதான் எங்களுக்கு எல்லாம். வா, போய் கதை திறந்து உள்ள போமா. மாமா, என்னங்க? மாமா என்ன சொல்றாரு? அண்ணன், அவா என் தம்பி இப்படிதானே தெரிஞ்சோம். நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக என் கையை புடிச்சிட்டு வந்தேன். என் மேல உள்ள நம்பிக்கையில வந்தேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஆகுது. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ சண்டையா சச்சரவா, இந்த வீட்டை விட்டு நீ ஒரு நாள் போனதே இல்ல. எவ்வளவோ கஷ்டம் வந்தப்போ கூட உங்க அம்மா வந்து உன்னை கூப்பிட்டப்போ கூட இந்த குடும்பத்தை விட்டு நீ போகவே இல்லை. நீ நினைச்சிருந்தா அம்மா வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம், புடிச்ச வாழ்க்கை வாழலாம்னு நினைச்சு நீ போயிருக்கலாம். எனக்கு இந்த குடும்பம் தான் வேணும்னே அந்த கஷ்டத்திலையும் கூட இருந்த பாரு. அது மட்டும் இல்லம்மா, கஷ்டம் வந்தப்போ தாலிக்குடி விட்டு அத்தனை பேருக்கு சோத்த போட்ட பாரு. ஒரு தாயாலதான் இதெல்லாம் செய்ய முடியும். நான் மருமக தானே நினைச்சிருந்தா நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். நீ அம்மாவா இருந்த போய் தானே தாலிக்குடி கூட வித்து எங்களுக்கு சாப்பாடு போட்ட. எந்த பொண்ணு செய்ய மாட்டாமா. நீ மருமகளா இல்லம்மா, எங்களுக்கு அம்மா. என் அம்மாவே எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருந்தது. இவ்வளவு நாளா ஆகுது. இந்த குடும்பத்தை கட்டி காக்குறது நீதான். முதல் சரியா இருந்தனா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முதல் நீ சரியா இருந்த. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த திருப்பி இந்த வீட்டை மீட்ட, ஆனா உன் பேர்ல தான் வீட்டு எடுத்திருக்கேன். இது உன் வீடு, உள்ள போமா. அட்ரஸ் சக்கனடா. இந்த வீடு உச்சத்துக்கு போகும்டா, சத்தியமா சொல்றேன். செல்வ செழிப்பா இருக்கும். மாமா, உள்ள போ. தம்பி ஒய்ஃபா போயிட்ட, இல்லன்னா அம்மான்னு தான் கூப்பிட்டுருப்பேன். அம்மானு கூப்பிட வேண்டாம், மனசுல நீ அவளை அம்மா நினைச்ச பாரு, அதே போதும். எத்தனை குடும்பத்தோட வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை இந்த மாதிரி பாக்குறாங்க. நாங்க பாப்போமா, எங்க வீட்டு மகாலட்சுமி. நான் எல்லாத்தையும் விட்டு நின்ன போக கூட ஒரு நாள் கூட என் மனசு நோக்கற கூடாதுன்னு அவ என்ன கவனிச்ச விதை இருக்கு பாருங்கம்மா. என்னையா இருக்கட்டும், என் பிள்ளையா இருக்கட்டும், அவ கவனிக்கல, ஒரு குறை வைக்கல. அண்ணே, எனக்கு உண்மையில அதிர்ஷ்டம் தான். ஆமா நீ, நீங்க ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு அம்மா மாதிரி. இல்ல அம்மாதான். வாங்கம்மா, வா, போய் கதை தாண்டு உள்ள போமா. நீ உள்ள போமா. இங்க பாரு, உன் குணத்துக்கு கிடைச்ச பரிசு. இந்த குணத்தோட இந்த குடும்பத்தை அப்படியே வழி நடத்தி கொண்டு போயிருமா. இந்த குடும்பமே இப்ப ஒன்னதான் நம்புதே. நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சியா? அன்பு காட்டின. இந்த காட்டினியா உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பை நீ காட்டின. இங்க பாரு, அன்புக்கு அடிப்பணியாத மனுஷனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. அன்பு சகலத்தையும் வெல்லும். அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது.
இந்த அன்பு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு பாத்தியா? அவன் சொன்ன மாதிரிதான் குடும்ப கஷ்டத்துல இருக்கும் போது நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம். உன் பிள்ளைய நீ நல்லா இருக்கும்னு நினைச்சு நீ போயிருக்கலாம். உங்க அம்மா எத்தனை வாட்டி வந்து என்ன கூப்பிட வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க அம்மா விரட்டி அடிச்சது எங்களுக்கு தெரியும். வாமா, கதவு திறந்து உள்ள போய் பால் காயுமா. சரிங்க மாமா. ஆனா அழகுராணி எல்லாரும் அவ இந்த வீட்டு புள்ள, அழகு ராணி இந்த வீட்டு புள்ள, நீ எங்களுக்கு அம்மா. ஏமா, என் தம்பி எனக்கு செல்ல புள்ள மாதிரி, அவன் பொண்டாட்டி நீ, அப்ப நீ எனக்கு செல்ல புள்ள தானே. அழகு ராணி, நீ எனக்கு எப்பவுமே புள்ளதான். என் தம்பி வேற நீ வேற என்னால பார்க்க முடியாது. அவன் எப்படி எனக்கு பச்சை புள்ளையா தெரியலானோ அப்படிதான் நீ எங்களுக்கு. நீ ஓடி ஓடி வேலை செய்யறதா இருக்கட்டும், மாமா மாமான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், எனக்கு அப்படிலாம் கேட்காது. அப்பா அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி தான் கேட்கும். மாமா நீ இந்த வீட்டு புள்ளமா. ஐயோ இந்த பாரு, இப்பலாம் அழக்கூடாது. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கீங்க. அப்பப்பா, இந்த குடும்பத்தில் தான் நான் இருக்கேன்னு நினைக்கும் போதே எப்பா இந்த பொறப்பே நிறைவடைஞ்சிட்டுப்பா. நான் பிறந்ததுக்கான ஒரு முகாந்திரம் கிடைச்சிட்டு. டேய் சத்தியமா சொல்றேன்டா, நீங்கெல்லாம் எனக்கு தம்பியா கிடைச்சதுக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்டா. டேய் இதுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான்டா இருக்குது. மீனாக்கா, மீனாக்கா. ஆமாடா, எங்கேருந்து கூட்டு வந்திருக்கா பாரு. உண்மைதான், அழகான சொர்க்கத்துக்கு கூட்டம் வந்தது மீனாக்கா தான். அவங்க என் உசுர்ல பாதி. சரிம்மா ஆனந்தி, உள்ள போய் பாலை காய்ப்போம். சரிங்க மாமா. அத்தை, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்க எல்லாருக்கும் உண்டுமா. என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்க கூட தான் இருக்கும். சரி, நான் வீட்டுக்குள்ள போறேன். என்னங்க அந்த கூப்பிட்டால அதானே. என்னடி? நான் உள்ள போறேன். சரி போ. இதான் பண்பு. தனக்கு பேரு புகழ் கிடைக்கும் போது கூட அவ புருஷனை விட்டு கொடுக்கல. இந்த பண்பு இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? கரெக்ட் தான். எந்த ஆஸ்தி கிடைச்சாலும் சரி, சந்தோஷம் கிடைச்சாலும் சரி, அத புருஷ அனுமதியோட பண்றா பாரு, நல்ல பொண்ணு கிடையாலும். உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு உள்ள போன பாரு, அங்க நிக்க ஆனந்தினி. இப்படி பண்ணும்போது தலைக்கணும் நம்ம தலைக்கு ஏறாது. நமக்கு மேல நம்ம புருஷன் இருக்கா, அவனுக்கு மிஞ்சி நமக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நீ உணர்ந்த பாரு. அதனாலதான் இங்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்குது. இப்படித்தான் இருக்கணும். புருஷனும் மனைவியும் வேற வேற இல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் சரிசமா பங்கு தரணும். இன்னைக்கு உனக்கு இவ்வளவு பேர் புகழ் கிடைச்சதுன்னா விக்கியாலதான். இன்னைக்கு ஒன்னாலதான் அவனுக்கு அவ்வளவு கௌரவம். இன்னைக்கு பொண்ணுத்தர வாழ்த்துனது ஒன்னவா இருக்கலாம், ஆனா அத்தனை பேர் புகழும் விக்கிக்கு தான் போய் சேரும். இதுதான் புருஷ பொண்டாட்டி உறவு. இப்போதை தொட்ட பாரு, இங்க நிக்க ஆனந்தினி. நமக்குத்தான் பேர் புகழ் கிடைச்சிட்ட, உள்ள போன்னு போகாம என்னங்கன்னு கூப்பிட்ட பாரு. ஆனந்தி, உண்மையிலே நீ குணவரிதாமா, உன் பேருக்கு ஏத்த மாதிரி. அவங்களால தானே எனக்கு இத்தனை உறவு கிடைச்சது. இப்படி நினைக்கணும், இப்படிதான் நினைச்சு பார்க்கணும். இப்படி நினைச்சு பார்க்கற குடும்பம் தான் ஓகோன்னு சந்தோஷமா இருக்கும். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ என் தம்பியை கூப்பிட்டா பாரு, ரொம்ப சந்தோஷமா. போமா, உள்ள போயிட்டு பாலை கட்சி எல்லாத்துக்கும் கொடுமா. இன்னும் அக்கா வந்துட்டு இருக்காங்கல்ல. சரிங்க மாமா. அழகுராணி, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீங்க உள்ள போங்கக்கா. தேன்மொழி, சந்தோஷமா இரு ஆனந்தி. ரோஹிணி, உள்ள போங்க அண்ணி. சரி அத்தை, உள்ள போமா. இந்தம்மா பத்திரத்தை வாங்கிக்க. இந்த வீடு உன் பேர்ல தான் இருக்குது. இந்த வீட்டை எங்க அம்மா பேர்ல தான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப எங்களுக்கு அம்மா நீ தானே, அதான் உன் பேர்ல எடுத்துட்டேன். எங்க அம்மா பேர்ல எடுக்கதும் உன் பேர்ல எடுக்கதும் ஒண்ணுதான். இந்தம்மா வாங்கிக்க. சரிம்மா, நீங்களும் கூட மேல கொஞ்சம் ஒத்தாசையா இருங்கம்மா. சரிங்க அத்தை. ரோஹிணி, உள்ள போய் கொஞ்சம் பாடுமா போ. சரிங்கண்ணே. மாப்பிள்ளை டேனி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சரிங்கண்ணே. ஏய் தருணே, தங்கச்சி பார்த்து கூட்டு போ. சரிங்கண்ணே. ரோஹிணிமா வா. ரோஹிணி வா, அண்ணன் கையை பிடிச்சிட்டு வா. சரிங்கண்ணே. 1000 கண்ணு வேணும்டா இதெல்லாம் பாக்கிறதுக்கு. சரி, அண்ணன் தூக்கிட்டு போட்டுமா. வேணாண்ணே, நான் நடந்து வந்துறேன். கையை மட்டும் பிடிச்சிக்க. சரிம்மா, வா, பாத்து வா, பாத்து வா. ஏமா நான் தூக்கட்டா? இல்ல, நான் பாத்து போயிடுவேன். இங்க வா. வேண்டாம். ஏன்? இல்ல வேண்டாம். இங்க வா. ஏன்? இல்ல பரவாயில்ல. இங்க வா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். இல்ல பரவாயில்ல. இங்க வா. ஏன்? உன்கிட்ட சொல்லணும்னு சொல்றேன்ல, அங்க வா. வேண்டாம் பரவாயில்ல. அழுதுல. இங்க வா. யாரை சொல்லி நோவது, காலம் செய்த
வாடி. இல்ல இருக்கட்டும், எல்லாரும் இருக்காங்கல்ல. மனசு உடைஞ்சு போயிட்டியா? இல்லையே, ஏன்? இங்க வாடி. ஐயோ, விடுங்கங்க. மனசு உடைஞ்சு போயிட்டுல. ச்சே, இல்லங்க. நான் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தெரியும்டி, உன் முகத்தை பார்த்தேன். இங்க பாரு, நீயும் நானும் வேற வேற இல்ல. ஆனந்த் இந்த வீட்டுக்கு அம்மா. நீ என்னல சரிபாதியானவா. எனக்கு உன்னை வேறையா பார்க்க தோணவே இல்லை. நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இதை சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். எனக்கு நீ வேற நான் வேறன்னு பார்க்க தோணல. ஆனந்திக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததே அவனாலதான் இந்த குடும்பம் கட்டப்பட்டுச்சதே. அவன் மட்டும் பொண்ணவதியா இல்லாம போயிருந்தா என் விக்கி ஒரு பக்கம், தருண் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் போயிருப்பேன். அந்த பொண்ணு குடும்பத்தை கட்டி எழுப்புனா அவளுக்கான ஒரு மதிப்பும் அவளுக்கான ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கதான் நல்ல ஆம்பளைக்கு அழகு. அம்மாவா வழி நடத்தினா அம்மா மாதிரி எனக்கு பண்ணிவிட செய்வா. அந்த பொண்ணு செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நாங்க செஞ்சது ஒண்ணுமே இல்லை. அந்த பொண்ணு செஞ்ச தியாகத்துக்கு நாங்க இது கூட பண்ணலன்னா அந்த பொண்ணு எங்களுக்காக செய்யறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். ஐயா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் அதை பார்த்து பூரிச்சு போய் நின்னேன். எனக்கு வருத்தம், எனக்கு இப்படி ஒரு அண்ணன் தம்பி இல்லையேன்னுதான். எனக்கு இல்லைங்க, இதை பாக்குற ஒவ்வொரு பொண்ணுக்கும் தோன்றதா. நம்ம மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வைக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நம்மள இந்த அளவுக்கு மதிப்பா நடத்துறதுக்கு யாரும் இல்லையேன்னு எல்லா பொண்ணுக்கும் வர்றதாங்க எனக்கும் வந்தது. ஆனந்திய பார்த்து பொறாமதான். அவளுக்கு இருக்கிற குடும்பம் மாதிரி எனக்கு இல்லையேன்னு எனக்கு பொறாமதான். ஆனா இது நல்ல பொறாம. அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே நின்ன. இங்க பாரு, இன்னைக்கு இதெல்லாம் நான் எடுத்தது காரணமே நீதான். அது தெரியும், நீ விக்கி கூட சுத்திட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும். நீயும் நானும் ஒண்ணு, நீயும் நானும் வேற வேற இல்ல. அதனாலதான் உன் சார்பாவும் சேர்த்துதான் நான் அந்த பொண்ணை கண்ணப்படுத்தினேன். என் பக்கத்துல நீ நிக்கதான் நினைச்சுதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். நீ என்னென்ன சரி பதிவி, அதனாலதான் உன்னை அங்க வர வச்சேன். நீ வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்த எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை செம்மொழியா கடை சொல்லி வள்ளி கட்டாயமா உன்னை கூட்டு வர சொன்னேன். நீ இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் கிடையாது. எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டி. இது போதும். இருந்தாலும் எனக்கு முழு உரிமை இல்லைல்ல. வேண்டாண்டி, செத்து போயிருவண்டி. அப்படி இல்ல. வேண்டாம், இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. நீ இல்லைன்னா நான் இல்லடி. என்னல பாதி. நம்ம என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா இருந்தாலும் ஒன்னா வாழ முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு குடும்பம், நமக்குன்னு குழந்தை குட்டின்னு அப்படியெல்லாம் நம்மளால வாழ முடியாதுல்ல. கனவுல மட்டும் வேணா ஒண்ணு சேரலாம். கனவுல வேணா குடும்பமா வாழலாம். கனவுல வேணா நீங்களும் நானும் நமக்கு பிடிச்ச மாதிரி குழந்தை குட்டியோட இருக்கலாம். கனவுல வேணா நமக்குன்னு ஒரு வீடு எடுத்து அங்க வாழலாம். வேண்டாண்டி, மனசு உடைஞ்சு போயிடாதடி. இல்ல சொன்னேன். இங்க பாரு, நீயும் நானும் சேர்ந்து வாழும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நாங்க தள்ளி நிக்கிறேன். எனக்கு பாத்திர போறாங்க. ஏய், விடுங்க. அப்படி சொல்லாதடி. ஐயோ விடுங்க. நீ வேதனைப்படாதடி. நான் சத்தியமா சொல்றேன், நான் வேதனை படல. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிட்டா அதோட மதிப்பு நமக்கு தெரியாமலே போயிடனே. உண்மைதான். நான் தான் அந்த கண்ணு, நீங்க தான் என் மாமா எனக்காக பார்த்த என் வாழ்க்கைன்னு எனக்கு முதைய தெரிஞ்சிருந்தா உங்களோட அருமையும் உங்க குடும்பத்தோட அருமையும் எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். இத்தனை பாடு உபத்திரவம் இனி நீங்க எனக்கு சொந்தமே ஆக முடியாதுன்னு தெரியும் போதுதான் அந்த காதல் எவ்வளவு வலி நிறைஞ்சது, நம்ம எவ்வளவு பெரிய வாழ்க்கையை இழந்திருக்கோன்னு புரியுது. தேடினாலும் கிடைக்காது, மரம் இருந்தாலும் கிடைக்காது, தலைகீழ நின்னாலும் இந்த வாழ்க்கையை நான் வாங்க முடியாது. விதி. ஆனா இந்த வாழ்க்கையோட அருமை எனக்கு புரிஞ்சு போச்சு. விலை மதிக்க முடியாததே. மகாராணி மாதிரி பார்க்கணும்னு நினைச்சேன். உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் இந்த கண்ணுக்கு சொந்தக்காரிய கண்ணுக்குள்ள வச்சு மகாராணி மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ கண்ணுல கண்ணீரையே பாத்திரக்கூடாது, நான் நேசிச்ச அந்த கண்ணுல இருந்து கண்ணீரையே பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் பார்த்த நாள்ல இருந்து உன் கண்ணுல கண்ணீரை மட்டும் தாண்டி நான் பார்த்திருக்கேன்.
பாத்தீங்களா? அம்மாவும் சரியில்லை, அப்பாவும் சரியில்லை, கூட பிறந்தவனும் சரியில்லை, அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையும் சரியில்லை, பெத்த பிள்ளையும் என் கூட இல்லை, ஆசைப்பட்ட காதலும் இல்லை, தனி மரமா. இவ்வளோ பெரிய உலகத்துல எனக்குன்னு யார் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாமா என் சேர்ம மாமா வந்தாரு. எனக்கு இனி எல்லாமா இருப்பாரு நினைச்சேன். அவரையும் கடவுள் விட்டு வைக்கல. நான் இருக்கேன். எனக்கு இனி இந்த உலகத்துல சொந்தம் பந்தம் கிடைக்குமா? கிடைக்கும், சத்தியமா கிடைக்கும். சத்தியமா சொல்லுண்டி, நீ ஆசைப்பட்ட அத்தனை உறவை நான் உனக்கு கொடுப்பேன். கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாத்தையும் கொடுப்பேன். என்னதான் நான் வெளியில சிரிச்சு விளையாண்டாலும் உள்ளுக்குள்ள நான் படுற பாடு தெரியும். காலம் சரி செய்து சேரணும்னு ஆசை இருக்கு, சேர முடியல. இனி சேர்ந்தா நல்லா இருப்போன்னு தெரியும், ஆனா சேர முடியல. நான் எல்லாத்தையும் எதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா நீ வேண்டாம், என்ன மாதிரி அனாதை ஆயிராதீங்க. நல்ல குடும்பங்கள் கிடைக்கிறது கஷ்டங்க. அதனாலதான் என்ன மாதிரி உங்களை ஆக்கிடக்கூடாதுன்னுதான் நான் எனக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் வாங்கிக்கிட்டேன். நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. நல்ல தம்பி மாதிரி அம்மா, அக்கா, அண்ணன், மாமான்னு எல்லா உறவும் இருக்குது. வேண்டாங்க, ஒரு சின்னதுக்காக பெருசா இழந்துடாதீங்க. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க நிழல்ல தான் நான் இருக்கேன். இது போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும். கடைசி வரைக்கும் நான் இப்படி சந்தோஷமா வாழ்ந்துவேன். ஐயோ, அழாதீங்க. சரி வா, உனக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். வா. என்ன? வா, ஏன் காட்டுற? சரி. ஏய் மாப்பிள்ள, பொழுதுலத்தனம் தேன்மொழியும் பாவண்டா. அவங்க மனசுல இவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு இப்பதான்டா தெரியுது. ஆனா இந்த தேன்மொழி பெருவிலே பாரு, இவ்வளவு வலிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் நம்ம கிட்ட எப்படிலாம் விளையாடுவா. பாவண்டா. உண்மையிலே மனசுல அதிக வலி இருக்கவங்க தான்டா வெளியில ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாடா, அவங்க வலியும் கஷ்டமும் வெளியில தெரியக்கூடாதுன்னு அவங்க வெளியில ரொம்ப குழந்தைத்தனமா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மனசுல ஆறாத வடு இருக்குன்னு அர்த்தம். அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அதை மறைக்கிறதுக்காக அவங்க மத்த எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறது. பாவம், அவங்களால உண்மையா சிரிக்க முடியாதுடா. அவங்க கவலை இல்ல, நம்ம சந்தோஷமா இருக்குன்னு அவங்களே அவங்க ஏமாத்திக்கிடுவாங்க. அப்படி ஏமாத்ததுக்கு தாண்டா அவங்க அப்படி சிரிக்கிறதே. என்னடா பாவமா இருக்குடா. நம்ம அழுக வந்தா அழுதுருவோம், சிரிக்க நினைச்சா சிரிச்சிருவோம். ஏன்னா நமக்கு இன்பமும் துன்பமும் கலந்து வருதே. ஆனா அவங்களுக்கு கஷ்டம் மட்டும் தாண்டா. அவளை யோசித்து பாரு, அவளுக்கு நீங்க யாராவது இருக்காங்க? யோசித்து பாரு, பெத்தவங்களும் இல்ல, கல்யாண வாழ்க்கையும் போச்சுது, புள்ளையும் இல்ல, அவளுக்குன்னு வந்த சேமத்துறனும் இல்ல. பொண்ணு திறன்னு வாழ்க்கை கொடுக்க முடிஞ்சும் கொடுக்க முடியாம அவங்க 2 பேரும் உயிர்க்குறா காதலிச்சும் வாழ முடியாது. கொடுமை பாத்தியா? அந்த பொண்ணு தூங்கி இருந்துச்சா, அந்த பொண்ணுக்குன்னு யாருமே கிடையாது. எல்லாரும் அவரோட குடும்பத்தை பார்க்க போயிருவோம். அந்த பொண்ணு தன் கைவிட மாட்டாருடா. அதான் ஆதிரா ஒட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்காள. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கடா, இப்போ நிலநடுக்கம் வருது, எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் ஓடுவாங்க. அப்போ இவன் நிலைமை, அவளையே காப்பாத்திக்கணும். மத்த எல்லாரும் ஐயோ என் புள்ள எங்க, என் புருஷன், என் பொண்டாட்டி, எங்க அம்மா, எங்க அக்கா, என் அத்தன்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு உறவை தேடுவாங்க. இவளை தேடுறதுக்கு யாருடா இருப்பா? உதாரணத்துக்கு கேளுடா, நீயும் நானும் அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இல்லைங்கள, அவ கூட தான் அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நிலநடுக்கமோ சுனாமியோ வருது, நாம என்னடா பண்ணுவோம்? விக்கி என்ன தென்மொழி கூட தான் இருக்காரு. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஏன் பொண்டாட்டி, ஏன் ஆனந்தி, ஏன் புள்ள, ஏன் அண்ணன் அப்படித்தானே தேடுவாரு. இவள நீயும் நானும், நீ ரோகிணியை தேடுவ, நான் ஏன் பொண்டாட்டி தேடுவேன். அவ நம்ம ஃப்ரெண்டு தானே, தேடுவா செய்வா. ஃபர்ஸ்ட் நமக்கு யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்கள தானடா தேடுவோம்.
அப்படிதான்டா இவா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழணும். ஒவ்வொரு காலையும் எந்திக்கும் போது நரக வாழ்க்கடா. அவ தூங்கும் போதும் சரி, அவ கண் விழிக்கும் போதும் சரி, நம்ம யாருக்காக தூங்குறோம், நம்ம யாருக்காக கண் விழிக்கிறோம், நம்ம யாருக்காக சாப்பிடுறோம்னு நினைக்கும் போதே அவ பாதி செத்து போயிருவாடா. சிரிச்சு ஓடுறா, ஓடுற வரைக்கும் ஓடட்டும். அப்போ அப்படித்தானே பொடுத்துறத்தனுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேர் வாழ்க்கையுமே அப்படிதான். டேய், பேசாம பொண்ணுத்திரத்தனும் தேமுடி சேர்ந்து வாழ்ந்தா என்னடா? இங்க எல்லாருடைய ஆசையும் அதுதான்டா. ஆனா சேர முடியலையே. தா ஆதிரா குறுக்க வந்து உட்கார்ந்து இருக்கா. 2வது கல்யாணம் பண்ண முடியாது, சட்டத்துல இடம் இல்ல. வரப்படிய டைவர்ஸ் ஆயிருக்கணும். அவ நல்லா வாழ விடுவா, அவ வாழ விட மாட்டா. ஆதிரா வாழ விட மாட்டாடா. அப்ப பொண்ணு ரத்தம் வாழ்க்கையும் போச்சுடா, போச்சது, அவ்வளவுதான். டேய், இங்க யாரும் தப்பு பண்ணாம இல்லையே, இங்க எல்லாம் சரியா நடக்கலையே. இல்ல அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் தப்பு பண்ணக்கூடாது? டேய், நல்லவங்களால தப்பு பண்ண முடியாதுடா. நினைச்சிருந்தா அவங்க 2 தப்பு பண்ணிருக்கலாமே. ஏன் அவங்களுக்கு கிடைக்காத தனிமையா? ஏன் ஊரட்டு கூட ஓடி போயிருக்கலாமே. அது அவங்க 2 பேருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. அவங்க அதை தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணாதவங்களுக்கு தாண்டா மனசாட்சி இப்படி கடந்து உறுத்திக்கிட்டு அவங்கள வாழ விடாம பண்ணும். ஏன் அவங்க போய் வாழ வேண்டியதானே? அப்போ உன் தங்கச்சி யார் பார்க்குது? விக்கி அண்ணன் தருணை யார் பார்க்குது? அண்ணகிளியம்மா குடும்பத்தை யார் பார்க்குது? தம்பி தம்பின்னு உசுர விடுறாங்களே மீன் அக்கா, செம்பொலி அக்கா, தமிழ் அக்கா, அவங்க நிலமா? இதெல்லாம் பார்த்துட்டு தாண்டா பொண்ணு தரேன்னு அமைதியா இருக்காங்க. ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு இழக்க வேண்டியது இருக்கும். அந்த தப்ப தேன்மொழியும் பண்ண மாட்டா, பொண்ணு தரணும் பண்ண விட மாட்டாங்க. கேட்டல இப்ப தேன்மொழி என்ன சொன்னானே, அழகான குடும்பம் இழந்துடாதீங்க, என்ன மாதிரி நீங்களும் வாழ்ந்துடாதீங்கன்னு சொன்னா. அதான்டா உண்மையான காதலு. நம்ம தான் வாழ முடியல, அவராது நல்லா வாழ்ந்துட்டு நினைச்சா பாரு. உண்மையிலே தேன்மொழி நினைச்சிருந்தான்னு வச்சுக்க, பொண்ணுதான் மயக்கி இருந்தா ஆம்பளை விழுந்திருப்பான், தொட்ட உடனே பொண்ணு தரணும்னு விழுந்திருப்பான். ஆனா அந்த தப்பை இது வரைக்கும் தேன்மொழி பண்ணல. ஏன் காரியாருக்கு போனோம், அங்க கிடைக்காத தனிமையா? சொல்ல போனா ஒரே ஹோட்டல்ல கூட தங்கியிருந்தோம். ஆனா அவங்க எந்த தப்பா பண்ணாங்க? அதான்டா நல்ல பண்பு. இப்பெல்லாம் எவ்வளவு வாய்ப்புகள் வந்துட்டு, அப்போ கூட அவங்க தப்பு பண்ணல. சந்தோஷமா ரகசியமா வாழ்ந்துருக்கலாம், வாழ மாட்டாங்க. நான் நிச்சயமா சொல்றேன்டா, தேன்மொழியும் பொண்ணு தரணும் நிச்சயமா சேரணும்டா. சீக்கிரம் சேரணும், அவங்க வாழணும்டா. என்னனும் தேன்மொழி சேர்ந்து வாழணும், நிச்சயமா வாழணும். தேன்மொழி ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம், சேர்ந்து வாழணும். விக்கேனா அண்ணனும் தேன்மொழி சேர்ந்து வாழணும்டா. அதான் ஆதிரா நந்தி மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கால. ஆமாத்தான், பாவம், அவங்க 2 பேரும் பேசுறது கேட்டீங்களா? கேட்டேன், பாவம் தான். சீக்கிரம் ஏதாவது பண்ணலாம். அதான் பிளீஸ் தான், பொண்ணு ரத்தனும் தேன்மொழியும் வாழட்டும் தான். கண்டிப்பா வாழ்வாங்க மாப்ள, நீங்க கவலைப்படாதீங்க. சரி உள்ள வாங்க, ஆனந்தி பாலை காய்ச்சிட்டா, எல்லாரும் குடிக்கலாம் வாங்க. சரிங்க தான். எல்லாரும் வந்துட்டாங்க. அது சும்மா. டேய் பாலை காய்ச்சா? காய்ச்சுனே, உள்ள வாங்க. சரிடா, நான் உள்ள இருக்கேன். உள்ள போ தேன்மொழி. அண்ணே, நான் உனக்கு தம்பிதான், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத பிளீஸ்ண்ணே, வாழ்ந்துருண்ணே. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? தேன்மொழிக்கு சொந்தமா இருண்ணே. அண்ணா ஏண்ண ஒரு திரும்பி பார்க்கும் போதே ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும்ண்ணே. காலம் கடந்துச்சுன்னா எல்லாம் கைமீறி போயிரும்ண்ணே. அதான் இதுல என்னத்தான் இருக்குது? அண்ணன் பிளீஸ்ண்ணே, சேர்ந்து வாழ்ந்துருண்ணே. சேர்ந்து வாழ்றது ஒரு பெரிய பிரச்சனையாடா, அதனால நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சும்மா இருக்கடா. அண்ணா பிளீஸ்ண்ணே, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் இங்க என்னதான் தப்பு இருக்குது? அது எப்படி வாழ முடியும்? வாழலானே. வேண்டாண்டா, ஒரு ரூம் சும்மா தானே கிடக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணே தப்பு இல்லைன்னு, அதான் நாங்க இருக்கோம்ல. வேண்டாம், நீங்க ஏதோ என்ன திசை திருப்பமா இருக்கு, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, சும்மா இல்லடா. அண்ணே சொல்றல, நீ ரூமுக்கு போ.
சொல்றேன் ரூமுக்கு போ. ஏய் தப்பா போயிரு, சும்மா இருங்க அண்ணா. சரி சரி. ஏய் அம்மாக்கு அண்ணா. சரி நான் வாழ்றேன். அதான் நான் பாத்துக்கிறேன். எப்படியும் அப்ப முடிச்சு வருவா. அண்ணே வெளியிலே ஸ்டாப் பண்ணிடுறேண்ணே. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்.